வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வராக ஜெயந்தி பற்றி தான். மும்மூர்த்திகளில் ஒருவரான காக்கும் கடவுளான விஷ்ணுவின் 10 அவதாரங்களுள் மிகவும் சிறப்பு மிக்கது 3வது அவதாரமான வராக அவதாரம். வராக பெருமாளை பூவராக பெருமாள், பூமிவராக பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வராக அவதாரம் என்பது பன்றியின் தலையும் மனித உடலும் சேர்ந்தது. ஒருமுறை அசுரன் ஒருவன் பூமியை எடுத்து போய் கடலின் அடியில் மறைத்து வைத்து விட்டான். விஷ்ணுவிடம் தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருமால் வராக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து கடலுக்குள் இருந்த பூமியை தன்னுடைய 2 கோரைப்பற்களுக்கு இடையே வைத்து வெளிக்கொண்டு வந்தார். இந்த தோற்றம்தான் பூமி வராக பெருமாள் தோற்றம். வராக பெருமாள் அவதரித்து பூமியை மீட்ட தினம் சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் நிலம் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வராக மூர்த்திக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராக பிரசோதயாத். இந்த மந்திரத்தை வராக ஜெயந்தி அன்று உச்சரித்து வழிபடுவது நல்லது. தினமும் உச்சரிப்பது மிகவும் நல்லது.